رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூத் தாபீன்கள், அவுலியாக்கள், நதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பள்ளியின் இமாம் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த வேளையில் புனிதமிக்க சபையில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சூன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு இறைவனுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் ஜியாரத் செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக 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 தந்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்ற வராமத்திரவுகளை வாழ்வில் அதிகம் 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 பெரும் விதத்தில் அல்லாஹ்வுடைய ஆயுளில் பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையானவர்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த இரவினுடைய புனிதம் குறித்தும் இந்த இரவில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் நான் மறக்காமல் சொல்வதுண்டு. அதன் அடிப்படையில் காலத்தின் சூழல் அப்பப்போ திருமணமா அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை சஹாபாக்களே சொல்வார்கள். சஹாபாக்கள் யார் என்பது நமக்கு தெரியும். ஈமானின் முதல் தரத்திற்குரியவர்கள். அல்லாஹ் அந்த ஈமான்ல ஒரு கடுகலகையாவது நம்முடைய உள்ளத்தில் நிரப்பமாக்கி தருவானாக. ஆமீன். முதன்மைத்துவமான ஈமானுக்குரிய
கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு அப்படியே கட்டுப்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களிலேயே சிலர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உள்ள மனநிலை வெளியில போனா இருக்கிறது இல்லை. பயான்ல நாம் கேட்டிருப்போம், நாஃபகா அந்தலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இதே நிலைமை தானே எனக்கும். இப்ப ஈமானினுடைய உச்ச நிலையில் இருந்தவர்கள், ஈமானினுடைய பரிபூர்ணத்துவத்தின் மீது இருந்தவர்கள், அவர்களுடைய அந்த நிலை இப்படி என்றால், ஈமானினுடைய கடைகோடியில் இருக்கிற நாமும் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது நாமே அலசிக்கலாம், விவரிக்க வேண்டியதில்லை. அப்ப இந்த அடிப்படையில ஒவ்வொரு வருஷமும் அது பராத் ஆகட்டும், அது மேராஜ் ஆகட்டும், அது லைலத்துல் கத்ர் ஆகட்டும், இது போன்ற புனிதம் நிறைந்த இரவுகள் குறித்துண்டான செய்தியை நாம் திரும்ப திரும்ப சொல்வது எதனால் அப்படின்னா, மறந்ததை திரும்ப புதுப்பிச்சுக்கிறோம். நம்ம ஒன்று சொல்லிட்டே வரோம், சொன்னா போன தடவை சொன்ன இல்லையா அப்படின்ற மாதிரி அதை புதுப்பித்தல். அந்த புதுப்பித்தலினுடைய விதத்தை இந்த இரவுக்கான பல பெயர்கள் நாம் சொன்னதுண்டு. லைலத்துல் பராத், இது பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. ஈடேற்ற இரவு அப்படின்றது இதனுடைய பொருள். பராத் அப்படின்னா ஈடேற்றம். லைலத்துல் பராத், ஈடேற்ற இரவு. இன்னொரு பெயர் லைலத்து துஆ, துஆவுக்குரிய இரவு. அப்படின்னா துஆ கேட்க வேண்டிய இரவு. நாம மகரிப்ல கூட நம்ம சொன்னோம், ஆயுள் விஸ்தீர்ணத்திற்காக, பரக்கத்திற்காக, பலாய் முசீபத்துகள் நீங்குவதற்காக, ரிஸ்கில் அபிவிருத்திக்காக அந்த யாசீனை ஓதி அவைகளுக்காக நாம் துஆ கேட்குதல். அதோடு முடிஞ்சிடக்கூடாது. இந்த இரவு முழுவதும் அந்த துஆவுக்குரிய இரவு. தொடக்கத்தில் கூட நம்முடைய இமாம் அதை சொல்லி தொடங்கினார்கள். துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவுகளில் இந்த ஒரு இரவும் உண்டு. 5 இரவுகளை குறிப்பிடுவார்கள். அந்த 5 இரவுகள்ல துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவாக இந்த இரவு. அதன் அடிப்படையில் இந்த இரவுக்கு லைலத்து துஆ. மூன்றாவது லைலத்துல் இஸ்மத். இஸ்மத் அப்படின்னு சொன்ன பங்கிடுதல். மகரிப்ல கூட நாம சொன்னோம், இந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த பொறுப்புக்குரிய மலக்குமார்களிடத்தில் அவர்களுக்கான பொறுப்பு சார்ந்த ஃபைல்கள், செய்திகளை அல்லாஹ் பங்கிடுகின்றான். இன்னொன்று லைலத்துல் இஜாபா. நம்ம இரண்டாவதா சொன்னோமா, இங்க லைலத்துல் துஆ அப்படின்னு சொன்னோம். பிரார்த்தனைக்கான இரவு. கேட்கப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு என்ற விதத்தில் இந்த இரவுக்கு லைலத்துல் இஜாபா. லைலத்துல் முபாரகா. குர்ஆனில் இந்த பரக்கத் அப்படின்ற வார்த்தையை கொண்டும் இந்த இரவை குறித்துண்டான வசனம் இடம்பெற்றதினால்
இந்த இரவுக்கு லைலத்துல் முபாரகா, லைலத்துல் ஷஃபாஅ, ஷஃபாஅத்துக்குரிய இரவு. பொதுவாக நாம் செய்யும் அமல் ஒவ்வொன்றையும் நாமே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கின்றோம். நம்ம தஸ்பீஹ் செய்வதுண்டு. தஸ்பீஹ் செய்வதற்கு இந்த தஸ்பீஹ் மணியை நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு இந்த கவுண்டிங், எண்ணிக்கை அப்படின்றதுக்காக. இன்னொன்று, இந்த தஸ்பீஹ் மணி நாளை மறுமையில் நமக்காக இறைவனிடத்தில் சாட்சி சொல்லும். நாம் தொழுகும் இடம் நமக்காக சாட்சி சொல்லும். நாம் திக்ர் செய்த இடம், ஸலவாத் ஓதிய இடம், நல்ல அமல்களை செய்த இடம் நமக்காக சாட்சி சொல்லும். குர்ஆன் சாட்சி சொல்லும். ரமலானுடைய நாட்கள் நெருங்கி வருகிறது. அல்லாஹ் தஆலா இந்த நாட்கள்ல ரொம்ப குர்ஆன் ஓதுவதற்குண்டான தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். நாம ரமலானுக்காக துஆ கேட்டுக்கிறோம். ஆனால் இறை நேசர்கள் அவுலியா அல்லாஹ்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கென்று வாழக்கூடிய அடியார்கள் ஷாபான் தொடங்கிட்டாலே குர்ஆன் ஓத தொடங்கிடலாம். இந்த ஷாபான் மாதத்திற்கு ஷஹ்ருல் குர்ஆன் அப்படின்னு ஒரு பெயர் இருப்பதாக நமக்கு நாதாக்கள் நமக்கு விளக்கி தருவார்கள். ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது என்ற விதத்தில் அது ரமலான். குர்ஆன் ஓத வேண்டிய மாதம் என்ற விதத்தில் அதற்கு அந்த பெயர் இருப்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஓதும் குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், உன்னுடைய கலாமாகிய என்னை இவர் ஓதும் விதமாக இவரை நான் உறங்க விடாமல் விழித்திருக்க செய்து அவர் நாவில் என்னை துதிக்கும்படியாக நான் இவரை ஆக்கியிருந்தேன். என் பொருட்டால் இவருக்கு நீ விடுதலை வழங்கு. என்னுடைய பரிந்துரையை இவர் விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள் என்ற விதத்தில் குர்ஆன் பரிந்துரை செய்யும், நோன்பு பரிந்துரை செய்யும். அப்ப ஒவ்வொரு அமல் நமக்கு பரிந்துரை செய்யற மாதிரி இந்த இரவில் விழித்திருந்து இறைவனினுடைய தஸ்பீஹ், இறைவனினுடைய தக்பீர், இறைவனினுடைய திக்ர், இறைவனினுடைய தொழுகை, இறைவனுக்காக உண்டான விழித்திருத்தல், அதனுடைய பகலை இறைவன் விரும்புவது போன்ற உண்டான அமலோடு நாம் அதை பொதிந்திருக்கும் பொழுது, அமல்களை கொண்டு நாம் இந்த இரவையும் இதன் பின் வரக்கூடிய அந்த பகலையும் நாம் அலங்காரமாக்கும் பொழுது, இந்த இரவு நாளை மறுமை இறைவனிடத்திலே ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக இருக்கும். சில இரவுகளில் விழித்திருப்பது அடியானினுடைய ஈடேற்றத்திற்கு அது காரணமாகின்றது. அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருவதற்கு அது காரணமாகிறது. பெருநாளினுடைய 2 பெருநாளினுடைய இரவுகள், அது நோன்பு பெருநாள் ஆகட்டும் அல்லது ஹஜ் பெருநாள் ஆகட்டும், 2 பெருநாளினுடைய இரவுகள். அதே மாதிரி அரஃபாவினுடைய இரவு, ஜும்ஆவினுடைய இரவு, இது போன்ற இந்த லைலத்துல் கத்ர், இந்த பராத், இது போன்ற இந்த விசேஷமான இந்த இரவுகள், இவைகள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்கு பொருத்தத்தை பெற்றுத் தந்து, பெருநாள் இரவுல நம்ம விழித்திருப்போம், வேற விதத்தில் விழித்திருப்போம். கடற்கரை சுத்துற மாதிரி, பொருள்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி, அங்க போற மாதிரி இங்க போற மாதிரி. பெருநாள் இருந்தாலே ஒரு விதமான பைத்தியம் பிடிச்சிடும். பைக் எடுத்துட்டு இங்க பைக் அங்க திரும்பும், அங்கிருந்து இங்க திரும்பி போகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
முசல்லாவை விரித்து அந்த முசல்லாவில் நின்று முசல்லாவில் அமர்ந்து இறைவனுக்காக விழித்திருந்தது. அப்ப இந்த இரவுலாம் இறைவனிடத்தில் சாட்சி சொல்லக்கூடிய இந்த விதத்தில் இதற்கு லைலத்துல் ஷஃபாஅ, இன்னொரு பெயர் லைலத்துல் குஃப்ரான், மன்னிப்பை பெற்று தரக்கூடிய இரவு. நம்ம சென்ற மாசம் மேராஜ் இரவுல நம்ம சொன்னோம், அல்லாஹ் தஆலா இந்த இரவில் உலக வானின் பக்கம் இறங்கி வருகிறான். அவன் கேட்கின்றான், என்னிடத்தில் மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். என்னிடத்திலே ரிஸ்க் தேடுபவர் உண்டா? ரிஸ்க் கொடுக்கிறேன். என்னிடத்திலே நோய் நிவாரணம் தேடுபவர் உண்டா? அவருக்கு நோய் நிவாரணம் கழிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தேவைகளையாக அல்லாஹ் தஆலா முறையிட்டு அவன் கேள்வி எழுப்புகிறான். அதில் ஒன்று பாவ மன்னிப்பு தேடுதல். நம்முடைய நோக்கத்தை இறைவனிடத்தில் கேட்பதிலேயே நமக்கான விமோசனம், இந்த உலகத்தில் அல்ல மறுமைக்கான விமோசனத்தை கேட்பது ஆக உகந்தது. எனவே அதை குறிப்பிட்டும் விதமாக இது மன்னிப்பை பெற்று தரக்கூடிய இரவு என்ற விதத்தில் லைலத்துல் குஃப்ரான், ஒருவருடைய பிழைகள் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவத்தில் இருக்கும் ஒருவர் தூய்மையாக்கப்பட்டு விட்டார் என்றால் அவர் எங்க போக மாட்டாரு? எங்க போக மாட்டாரு? நரகம் போக மாட்டார். அவர் நரகத்தில் இருந்து விடுதலை. எதுக்கும் மினன்னார், லைலத்து எதுக்கும் மினன்னார், இது நரகத்தில் இருந்து உண்டான விடுதலைக்குண்டான இரவு அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. ஆக நம்ம எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம்? லைலத்துல் பராஅத், லைலத்துல் துஆ, லைலத்துல் கிஸ்மத், லைலத்துல் இஜாபா, லைலத்துல் முபாரகா, லைலத்துல் ஷஃபாஅ, லைலத்துல் குஃப்ரான், லைலத்துல் எதுக்கும் மினன் நீரா. 8 பேர் குறிப்பிட்டு இரவுக்கு இன்னொரு பேர் உண்டு, லைலத்துல் ரிதா அப்படின்னு ஒரு பெயர். லைலத்துல் ரிதா, ரிதா அப்படின்னு சொன்னாலே பொருத்தம் அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னன்றது நம்ம பின்னால பார்ப்போம். சரிங்களா? சரி, இந்த இரவினுடைய விசேஷங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இரவினுடைய விசேஷங்கள் நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில இப்ப நாம் சொல்றதாக இருந்தா, இந்த இரவினுடைய விசேஷங்கள் குறித்து நிரம்ப ஹதீஸ்கள் இருக்குது. சிலது சஹீஹான ஹதீஸாகவும் இருக்கிறது. சிலது சஹீஹ்ன்ற உடனே மத்தாக்கள் சொல்ற மாதிரி நம்ம வேற அர்த்தத்துக்கு போயிடக்கூடாது. சஹீஹ் அப்படின்னு சொன்னா அப்போ சரீர ஆதாரமானது, ஆதாரமற்றது அப்படின்ற அர்த்தத்துக்கு இல்லை. சனதின் அடிப்படையில் இந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வர்றாங்க இல்லையா, அதை சொல்ல சொன்னாங்க. அது ஒரு சாமி கேட்டாங்க, அதுக்கு அடுத்து ஒருத்தர், அதுக்கு அடுத்து ஒருத்தர், அதுக்கு அடுத்து ஒருத்தர், அப்படியே காலங்கள் செல்ல செல்ல இந்த ஆட்கள் இந்த வரிசை அடிப்படையில் அது வழங்கிடும். செய்தி உண்மையானது. அப்ப சிலது சஹீஹும் இருக்கிறது, சிலது லஈஃபும் இருக்கிறது. லஈஃபான ஹதீஸ் சனத் என்ற அடிப்படையில் அது பலகீனமே தவிர ஹதீஸ் என்ற விதத்தில் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஒருவேளை இருக்குதுன்னு சொன்னாலும் சிறப்புகளுக்காக, ஃபலாயில்களுக்காக அந்த லஈஃபான ஹதீஸின் மீது அமல் செய்வதில் தவறு என்பது கிடையாது, குற்றம் என்பது கிடையாது என்பது ஹதீஸ் கலை வல்லுநர்களினுடைய ஒரு ஏகோபித்தமான ஒரு கருத்தாக இருக்கும். இப்ப இந்த சிறப்புல என்ன வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு பிறகு சிறந்த ஒரு இரவு அப்படின்னு சொன்னா அது நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவு என்பதாக குறிப்பிடுவார்கள். நான் சில தகவல்களையும் பின்னால் நான் சொல்வேன். வரிசையை நம்ம சொல்லிட்டு போறோம். லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த ஒரு இரவு என்றால் எதை குறிப்பிடுகிறார்கள்? இந்த பராத்துடைய இரவு, இந்த ஷாபானினுடைய 15ஆம் இரவு என்பதை குறிப்பிடுவார்கள்.
அதற்கான காரணத்தையும் சொல்வார்கள். என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உலக வானுக்கு வருகை தந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடியானுக்கு மிக நெருக்கமாக வந்து அடியானிடத்திலே அவன் முறையிடுகிறார். உனக்கு பாவ மன்னிப்பு வேணுமா, உனக்கு அது வேணுமா, உனக்கு இது வேணுமா, எது வேண்டும் கேள், நான் தருகிறேன் என்ற விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வழிய வந்து கேட்டு அவன் மன்னிப்பை வழங்குகிறான். எல்லோருக்கும் அவன் மன்னிப்பு கொடுக்கிறான். எல்லாருக்கும் யாரெல்லாம் கேட்டு வாராங்களோ அவர்கள் யாவருக்கும் அவன் மன்னிப்பு கொடுக்கிறான். யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், சில பேர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். சொல்லதாசன் சொல்றான், பெருமையில் தலைக்கணத்தில் ஆடிக்கொண்டிருப்பார்கள் இல்லையா, இந்த மாதிரி ஆளுகள் அல்லாஹ் தஆலா இந்த இரவுல மன்னிக்க மாட்டான். குடும்பங்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மை ஏற்படுத்துவார்கள் இல்லையா, குடும்பத்தை துண்டித்து வாழ்வார்களே, இவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவில் மூழ்கி இருப்பவன், போதையிலும் மதுவிலும் மூழ்கி இருப்பவர்கள், வட்டியில் மூழ்கி இருப்பவர்கள், இது போன்ற பெரும் பாவங்கள் என்று சொல்லப்பட்ட சில மார்க்கத்தில் சிலவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அதை விடக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவுல மன்னிக்க மாட்டான். இதல்லாத வேறு யார் மன்னிப்பு கேட்டாலும் அவன் வழங்குவான் அப்படின்றாங்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு பாக்கியமான இரவு என்பதை அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அமல் செய்தவைகளை குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னமோ சொல்றாங்களே இதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்றாங்களே, இது அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தராவீஹ் தொழுகை கூடுனா என்னது இல்லை, தராவீஹ் தொழுகை கூடும் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, வெளிப்படையா வந்து தொழுதாங்களா அப்படிலாம் கேள்வி வரும். அன்னைக்குள்ள ஈமான் நல்ல ஈமானா இருந்துச்சு, வீட்டிலேயே தொழுதுக்கிறாங்க, வீட்டுல தொழுதாங்க. இன்னைக்கு நமக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாமே போய் வீட்டுல போய் பார்த்துக்கிறோமே, உடனே நம்ம நினைச்சுவோம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் உட்காருவோமே, சரி சும்மா உட்கார்ந்து கொஞ்சம் சட்டை காட்டி போட்டு உட்காருவோமே, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் படுப்போமே அப்படின்னு இல்லையா, இதான் நடக்கும். இங்க உட்கார்ந்து போய் அப்பளம் நடக்குது. அன்றைய காலத்தினுடைய ஈமான் வீட்டுல செஞ்சுக்கிறதுன்னு சொன்னதை வீட்டுல செஞ்சாங்க, வீட்டில் செய்யக்கூடிய நிலை இருந்தது. ஒரு ஹதீஸினுடைய செய்தி சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் தராவியை வந்து பள்ளியில வந்துச்சு, அதுக்கு முந்தி பள்ளியில இல்லை. இதற்கு செய்தனா அலி ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்தும் கேட்ட ஒரு ஹதீஸ். என்னுடைய கருத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன், சாராம்சமான ஒரு கருத்து என்னன்னா, ரமலானினுடைய இரவுகள் வந்துவிட்டால் அவர்கள் மேல் உலகத்தில் வணக்கம் மட்டுமே செய்வதற்கென்று படைக்கப்பட்ட மலக்குகள் இருக்கிறாங்களா இல்லையா, ரமலானினுடைய இரவு வந்துட்டா அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பாங்களாம், யா அல்லாஹ் நாங்க பூமிக்கு சென்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொழக்கூடிய மக்களோடு சேர்ந்து நின்று ரமலானினுடைய விசேஷ தொழுகை அவர்களோடு நின்று தொழுது வர்றதுக்கு எனக்கு அனுமதி தாயா அல்லாஹ்னு அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அனுமதி வழங்குகிறான். அவர்கள் கீழே இறங்கி வந்து தராவீஹ் தொழக்கூடியவர்களோடு நின்று, இரவு தொழுகை தொழக்கூடியவர்களோடு நின்று அவர்கள் தொழுகிறார்கள். ஒரு பெரும்பட்ட கூட்டமே அங்கே ஒன்று சேருகிறார்கள். எந்த அளவுக்குண்டா, மக்களை விட மலக்குகளுடைய கூட்டம் அதிகம். அலி ரலியல்லாஹு அந்த ஹதீஸ்ல பெருமானாருடைய வார்த்தை சொல்றாங்க, எந்த மலக்கினுடைய ஒரு உடலினுடைய ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய உடலோடு அது பட்டுவிடும் என்றால் அவர் பாக்கிய
பாக்கியம் பெற்றவராக ஆகிவிடுவார் அப்படின்னு சல்லாஹ் சொல்லி கேட்ட ஒரு ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தனியா வீட்டுல தொழுதா ஒரு ஆள் 2 பேர் நின்று தொழுவாங்க. இதே இவ்வளவு பாக்கியமான தொழுகை மலக்குமார்கள் அத பூமிக்கு வந்து மக்களோடு நின்று தொழுவதை விரும்பக்கூடிய அளவுக்கு அந்த தொழுகைக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கும். அப்ப இந்த தொழுகையை நாம பல பேர்கள் வீட்டுல தொழுவதனால விடுபடுது, அது பள்ளியில நாம ஆக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பள்ளிக்கு இந்த தொழுகையை கொண்டு வர்றாங்க. பள்ளிகள் எல்லாம் தொழுகை நடப்பதன் காரணத்தினால் விளக்கு ஒளிகள், விளக்கு வெளிச்சங்கள். இந்த செய்திக்கு பிறகு அப்படியே மஸ்ஜித் நபவி மதீனாவுடைய வீதிகள்ல வர்றாங்க. பார்த்தா அங்கங்க பள்ளிகள் அப்படியே ஜெகஜோதியாக இருக்கிறது, ஒளிமயமா இருக்கிறது. அப்பதான் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு ரஹிமல்லாஹு உமர், அல்லாஹ் உமருக்கு அருள் செய்வானாக, ஒரு செய்தியை சொன்ன நடைமுறையிலேயே அதை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு நன்றி சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி விதத்துல துஆ செய்தாங்கன்ற விதத்துல நம்ம சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு காலத்துல தராவி பள்ளியில இல்ல, அப்ப பள்ளியில கொண்டு வரப்பட்டதா இல்லையா? தாபீன் காலத்தில் தாபீன்களுடைய காலங்களில் எல்லாம் இது போன்ற இந்த சங்கை பொருந்திய இரவுகள் ஹயாத்தாக்கப்பட்டது என்பது இருந்தது. நாளடைவில் அது மங்கி போனது, இல்லாமல் போனது சில காரணங்களினால். உதாரணமா ஒருவர் இருக்கிறார், அவர் பேரை நமக்கு குறிப்பிட தேவையில்லை, இப்படி சொன்னாலே அவர் யார், அந்த அறிஞர் யாருன்றது விளங்கும். அந்த அறிஞராக சொல்லப்படக்கூடியவர் அவர் சொல்றார் என்ன அப்படின்னா, வஅம்மா லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஃபஃபீஹா ஃபض்லுன். நிஸ்ஃபு ஷஅபான் இரவுக்கு தனி சிறப்புகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், وكان في السلف من يصلي فيها. சலஃப்கள்ல எத்தனையோ பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த இரவை முழுக்க முழுக்க தொழுதே கழித்தவர்களாக இருக்கிறார்கள், தொழுதே கழித்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ரஜப் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய கிதாப் லதாயிஃபுல் மஆரிஃப்ல சொல்வாங்க, லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் கானத் தாபிஊன் மின் அஹ்லி ஷாம் யுஅذிமுனஹா வ யஜ்தஹிதுன ஃபீஹா ஃபில் இபாதத்தி. தாபீன் பெருமக்கள் நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவை போற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இரவில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு செய்வதற்கு அவர்கள் மெனக்கிடக்கூடியவர்களாக இருந்தார்கள், தன்னை வருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் இந்த இரவை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் சொல்லித் தருவார்கள். அல்லாமா இப்னுல் ஹாஜ் அல் மாலிகி அவர்கள் சொல்வார்கள், தங்களுடைய கிதாப் மதஹல்ல சொல்வாங்க, وكان السلف يعظمونها ليلة النصف ويشكرون لها قبل اتيانها. இந்த நிஸ்ஃபு ஷஅபான் வர்றதுக்கு முந்தைய அதுக்காக தன்னை தயாராக்கிக் கொள்வார்கள், கண்ணியப்படுத்துவார்கள், தயாராகிக் கொள்வார்கள். அந்த இரவு வந்துவிட்டால் அந்த இரவை அவர்கள் பயபக்தியுடனும் நின்று தொழுத விதத்திலும் திக்ர்கள் என்ற விதத்திலும் இதை அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாமா ஃபாகிஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாப் அஹ்பாரு மக்கா அப்படின்ற கிதாப்ல இப்படி சொல்வாங்க, துக்கிர அமலு அஹ்லு மக்கா. மக்கா வாசிகள் இந்த இரவை எப்படி போற்றினார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது சொல்வாங்க, இதற்காக அவர்கள் ஒன்று கூடுவார்கள். இதா கான லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் خرج عامة الرجال والنساء إلى المسجد. ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களுமாக மஸ்ஜிதுக்கு வந்து விடுவார்கள். எங்க மக்காவினுடைய செய்தி இது. மக்கால மஸ்ஜிதுன்னா எதுன்றது நமக்கு விளங்கும். மக்காவினுடைய மஸ்ஜிதுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். ஃபஸல்லு, இந்த இரவுல நஃபிலான உபரியான தொழுகைகளை தொழுவார்கள்.
தவாஃப் இருக்குதா இல்லையா, அது ஒரு சிறந்த அமல், தொழுக மாதிரி. அதனாலதான் தவாஃப் வெறுமனே செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆயுளில் பல முறை அந்த புனித இல்லமா கஅபத்துல்லாவை சென்று ஜியாரத் செய்து அதை தவாஃப் செய்து ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வாழ்வில் ரொம்ப நசீபாக்கி தந்தல் புரிவானாக. காபாவை பார்க்கிறது கூட நமக்கு நன்மை, காபாவை உற்று நோக்குவது கூட நன்மை, காபாவை வெறுமனே தவாஃப் செய்வது. ஆனா ஒரே ஒரு ஷரத்து தான், அது ஒதுவோடு இருக்கு. தவாஃப் செய்வதும் நன்மை. அப்ப இந்த இரவுல நன்மையான காரியம் எது வேண்டாலும் செய்யலாம். தொழுதுகிட்டே இருக்கலாம், நஃபிலா தொழுதுகிட்டே இருக்கலாம், தொழலாம், திக்ர் செஞ்சிட்டு இருக்கலாம். குறைந்தபட்சம் பள்ளியில ஒரு ஓரமா ஒதுவோடு விழித்த நிலையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அமர்ந்திருப்பது கூட இந்த இரவுல நன்மைதான். இந்த இரவுல நிறைய தொழுவது நன்மைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு எங்களை எல்லாம் சும்மா உட்கார வச்சிருக்கீங்களா, உட்கார்ந்து இருக்கிறது நன்மைதான். சும்மா நான் பேசல, சும்மா நீங்க ஒரு இடத்துல பள்ளியில உள்ள நுழையும் பொழுது நவைத்துல் இத்திகாஃப மாதும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா அப்படின்னு உள்ள நுழைஞ்சிட்டாலே இதுவும் என்னதான் நன்மைதான். அத மாதிரி தான் ஹரம் ஷரீஃப்ல காபாவை தவாஃப் செய்வது நன்மை. நம்ம கிதாபில் எழுதுவாங்க, இந்த இரவில் அன்றைய தாபீன்களுடைய காலத்து பெருமக்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், ஹரமுக்கு வருவார்கள், தொழுகுவார்கள், தவாஃப் செய்வார்கள், ஜம்சம் தண்ணியை குடிப்பார்கள். ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதும் சவாபு. இது போன்ற அமல்களில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்ற விதத்தில் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது என்றால் அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த இரவில் இவ்வளவு ஒரு மகத்துவம், இவ்வளவு ஒரு பேணுதல் எதனால்? ஆரம்பத்தில் சொன்னதுதான், இன்றைய சூரியன் மறைந்து இரவு என்று தொடங்கியதிலிருந்து, இரவு என்பது தொடங்கியதிலிருந்து இந்த நிஸ்ஃபு ஷஅபானினுடைய இரவினுடைய தொடக்கம். நம்முடைய காலங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம், நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்கு என்ற விதத்தில் கடைகள் வச்சிருக்கிறோம். துறையில் உள்ளவங்க நமக்கு தெரியும். இதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கணக்குகள், அந்த கணக்கு வழக்குகளை ஒப்படைத்தல் என்பதும் வாரக்கணக்குகளும் உண்டு, நாள் கணக்கும் உண்டு. பகல் டியூட்டிக்கு சில வழக்குகள் இருக்கிறார்கள், பகல் காவலுக்குரியவர்கள், கண்காணிப்பாளர்கள். அவங்க மாலை சூரியன் மறைய தொடங்கிட்டு அவங்க மேல போயிடுவாங்க. முழுசா மறைஞ்சிடுச்சுன்னா இரவினுடைய காவல் வழக்குகள் வந்துருவாங்க. நம்ம ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வழக்குகள் அவரிடத்தில் வருகை தருவார்கள். அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், எங்க இருந்து வாரீங்க? உலகத்திலிருந்து வரோம். உலகத்திலிருந்து வாரீங்க, சரி, எதை பார்த்து வாரீங்க, எதை கண்டு வாரீங்க? ஒரு திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து வந்தோம். அப்படியே என்ன திக்ர் செய்யறாங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வி கணக்குகள் உள்ள ஒரு சில ஹதீஸ் நம்ம இதை கேட்டிருக்கிறோம். அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த டியூட்டிக்குரிய வழக்குகள் போறாங்க, இரவு வழக்குகள் வர்றாங்க. அப்போ அந்தந்த வழக்குகள் அப்பப்போ அந்த கணக்கு வழக்குகளை சமர்ப்பித்தல். அது மாதிரி வாரம் ஒவ்வொரு வெள்ளி இரவும் இறைவனிடத்தில் கணக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடியது அப்படின்றது நாம் அறிந்தவர்களா இருக்கும். இதே மாதிரி தான் வருடக்கணக்குகள். அந்த வருடக்கணக்கு இதுதான், இந்த வருஷம் தான், இந்த ஷாபான் தான், நிஸ்ஃபு ஷாபான் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துல ரொம்ப அதிகமா நோன்பு பிடிப்பாங்க, அதிகமா நோன்பு பிடிச்சாங்க. அதிகமா நோன்பு, அதாவது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஷாபான் 15க்கு மட்டும் இல்லை, ஷாபான் மாதத்திலேயே ரமதானுக்கு அடுத்தபடியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோத்த மாதம் என்று ஒன்று இருந்தால் அது ஷாபானுடைய மாதமாக இருக்கும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மற்றும் முன்னான பெருமக்களினுடைய ஹதீஸினுடைய அந்த ரிவாயாத்துகள் எப்படி வருதா, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு வச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் இதை விட மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும், பிடிச்சு போயிட்டே இருப்பாங்க.
அதிகமாக கேட்கப்பட்டது. ஏன் யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார். என்ன? இந்த இரவில் என் அமல், பொதுவா இன்னொரு செய்தி சொல்லுவாங்க சொல்லதாச்சு. இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? மாதம் குறித்து பல மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமைன்னு சொன்னா தெரியாதது அப்படின்றது அல்ல, கவனக்குறைவாக இருக்கிறாங்க. எந்த மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் அடியாரினுடைய அமல்கள் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகிறது. என் அமல் என் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆசைக்கு நம்ம அப்புறமா போவோம். இது முதல்ல இந்த அமல்கள் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அமல்கள் சமர்ப்பிக்கப்படுதல் அப்படின்றதோடு அடுத்து இந்த அடியானுக்குண்டான ரிஸ்குகள், இந்த அடியான் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ரிஸ்குகள் எல்லாமே ரிஸ்க் தான். நம் பார்க்கும் பார்வையும் ரிஸ்க் தான், பிடிக்கும் பற்றுதலும் ஒரு ரிஸ்க் தான், நடப்பதற்காக அடியெடுத்து வைப்பதும் ஒரு ரிஸ்க் தான், சாப்பிடுறதும் ரிஸ்க் தான், உடுத்துறதும் ரிஸ்க் தான், கலையிறதும் ரிஸ்க் தான், எல்லாம் ரிஸ்க். இவைகள் அனைத்து குறித்துண்டான தீர்மானம் இந்த இரவில் உண்டாகின்றது. விசேஷமாக அடியானுக்கான ஆயுள் இதில் மலக்கு மௌத்துக்கு எல்லா லிஸ்டும் இருக்குது. மலக்கு மௌத்துக்கு எல்லாரும் எப்பன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த காரியத்தை அவங்க பரட்ட முடியும். அப்ப இந்த வருஷத்துக்குண்டான ரிஜிஸ்டர் இந்த ஷாபால் இருந்து அடுத்த ஷாபாலுக்குள்ள அல்லாஹ் நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை தந்தருவானாக. பரக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆயுளுக்குரிய பெருங்கூட்டத்தினர்களோடு அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் சேர்த்தருவானாக. அருமையானவர்களே, அப்ப இப்படியாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு குறித்து நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். நம்முடைய அமல் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்ம பார்த்த பார்வை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. பேசிய பேச்சுக்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நடந்த நடைகள், சிந்தித்த சிந்தனைகள், எங்கெல்லாம் நம் பார்வை சரியாக இருந்தது, எங்கெல்லாம் நம்முடைய பேச்சு சரியாக இருந்தது, எங்கெல்லாம் நம்முடைய எண்ணம் சரியாக இருந்தது தெரியாது. நம்ம மனசுக்கு சரிப்பட்டதை நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். மனசு சரின்னு சொன்னதை பேசிட்டோம். அந்த நேரத்துக்கு அது நமக்கு நியாயப்பட்டது. ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு பயந்துதான் நம்ம பேசணும், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்துதான் நம்ம பார்த்தோம், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்துதான் அந்த இடத்தின் பக்கம் நாம் நடந்து சென்றோம். இவை அனைத்தும் அமல் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுதுன்னு சொன்னா எது மட்டும் இல்லை, தொழுகை, நோன்பு, ஜகாத், தர்மம் அப்படின்றது இல்லை. நம்முடைய ஒவ்வொரு செயலும் இந்த வருடம் முழுவதும் உண்டான எத்தனை சுயநலமான செயல்கள் நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்திற்கு மாற்றமான எத்தனை பார்வைகள் இருந்திருக்கிறது, எத்தனை பேச்சுக்கள் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் சிந்திக்காமல் விட்டோம் என்றால் நாம் நஷ்டவாதி என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் தேடுதல் அப்படின்ற விதத்தில், ஒரு பாவ பரிகாரம் தேடுதல் அப்படின்ற விதத்தில், ஒரு இறைவனிடத்தில் மன்னிப்பு கோருதல் என்ற விதத்தில் இந்த இரவில் ஒன்று கூடி, அல்லது இந்த இரவுக்கு மட்டும் இல்லை, இந்த இரவு கொஞ்சம் விசேஷமா நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இந்த மாதம் முழுவதும் இதற்கு உகந்தது. ஷாபான் 1 இருந்து தொடங்கி 29 வரை அல்லது 30 வரை சொன்னா 30 வரையிலும்
அமல்கள் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுதல், அதற்கான பிரயாசத்தை தேடுதல், அதற்காக மன்னிப்பு தேடுதல், அதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுதல் என்பதெல்லாம் இந்த மாதம் முழுவதும் செய்வதற்கு உகந்தது என்பதாக நமக்கு விளக்கி தருவார்கள். அருமையானவர்களே, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இந்த இரவுக்கு ஒரு பெயர் எது உண்டு? லைலத்துல் ரிதா. நோன்பு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நோன்பு பத்தி நமக்கு தெரியும், வருகின்றது மாஷா அல்லாஹ், ஒரு சங்கையான ஒரு மாதம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த மாதத்தை நாம் சங்கைப்படுத்தி அந்த மாதத்தினுடைய நோன்புகளை பரிபூர்ணமாக வைத்து அந்த மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார்களோ அதை அனைத்தையும் செய்து பாக்கியம் பெறக்கூடிய நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானார். ஆமீன். உண்மையானவர்களே, நோன்பு அப்படின்றது இருக்குதா இல்லையா? எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு கூலி வச்சிருக்கிறான். ஃபஜர் தொழுதா நன்மை, ஃபஜருக்கு முந்திய 2 ரக்காத் சுன்னத்து தொழுதா நன்மை, ஒரு வெயில் காலத்துல ஒரு தொழுதா நன்மை, ஒரு குளிர் காலத்துக்கு இந்த நன்மை, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மைகள் இருக்கிறது. ஆனா நோன்பு அப்படி இல்லை, ஒவ்வொரு தொழுகைக்கு நன்மை உண்டு. ஆனா நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அஸ்ஸௌமுலி. அஸ்ஸௌமுலி, இப்ப நான் ஒரு மனிதர் தொழுகிறார் என்றால் நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இவர் இந்த தொழுகை தொழுதிருக்கிறார், இவருக்கு என்ன நன்மை? இந்த நன்மை, அப்ப நன்மை பதிஞ்சிருவாங்க. ஒவ்வொரு தொழுகையும் பதிய மாட்டாங்க. அந்த தொழுகைக்கான நன்மை, ஜமாத்தோடு தொழுதார் இத்தனை நன்மை, ஜமாத்தில் தனியா தொழுதார் இவ்வளவு நன்மை, நன்மை தான் பதியப்படும். இது மாதிரிதான் நோன்புள் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குகள் கேட்கிறாங்க, இவர் நோன்பு வச்சிருக்கிறார், இதுக்கு என்ன நன்மை எழுதட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஸ்ஸௌமுலி. இந்த நோன்பு அவர் எனக்குன்னு வச்சு. எல்லாத்துலயும் நம்மளோட முகஸ்துதி வரலாம், நோன்புல மட்டும் முகஸ்துதி எல்லாம் கிடையாது. இருந்தா அது அல்லாஹ்வுக்கு உண்டான அமல், இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு முன்னால பார்க்கறதுக்கு நோம்பாளி மாதிரி சகெல்லாம் வச்சுட்டு பின்னால போய் நாஸ்தா பண்ணிட்டு இருந்தா அவர் நோன்பே கிடையாது, இல்ல அல்லாஹ் பாதுகாப்பான், நோன்பே கிடையாது, நோன்புன்னு சொல்ல முடியாது. ஆனா தொழுகை அப்படி கிடையாது, கை கட்டி நின்றுட்டுன்னா தொழுகைதான். ஆனா அதுக்கு எல்லாம் எப்படின்றது அது இஹ்லாஸை பொறுத்தது. இங்கே அமல் தான் இஹ்லாஸ், அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே தான் செய்ய முடியும், பகட்டுக்காகலாம் நோன்பு வைக்க முடியாது. இங்க சஹர் செஞ்சுட்டு அங்க போய் நோன்பு திறந்தாருன்னா அது ஒரு பெரும் பாவம். ஆனா நோன்பு இல்லாம போயிரும்ல, பேருக்கு வேணா நோன்புன்னு சொல்ல நோன்பு கிடையாது. அப்ப ஒரு அமலை செய்து அந்த அமல்ல கலப்படம் இல்லாமல் இஹ்லாஸ் அப்படின்றது நோன்பினுடைய விஷயத்துல அது செல்லாது. அது முழுக்க முழுக்க இஹ்லாஸினுடைய மட்டுமே கொண்ட ஒரு அமல். அதனால சொல்லுவான் அல்லாஹ், அந்த நோன்பு எனக்கு ஈடு வைக்கப்பட்டது, அந்த நோன்புக்கு உண்டான கூலி நானே கொடுத்துக்குவேன், நோன்புன்னு மட்டும் குறிச்சிரு அப்படின்றோம். அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது நாளை மறுமையில நான் கொடுத்துக்குவேன். ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் வஅன அஜ்ஸி பிஹி, நான் தான் அதுக்கு கூலி கொடுப்பேன். கருத்தின் மாற்றம் உண்டாகிறது, எப்படி உண்டாகிறது அப்படின்னா நான் தான் அதுக்கு கூலியே. ஒரு அமலுக்கு அல்லாஹ்வே கூலியா இருந்தாண்டா அதை விட ஒரு பெரிய வாக்கியம் வேற என்ன இருக்க முடியாது. ஒரு அளவு நம்ம சொல்ல முடியுமா? ஆனாலும் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார் என்றால், நோன்பு இருக்கிறார் என்றால், கடமையான நோன்பு இல்லை, ஃபர்தான நோன்பு இல்லை, ஒரு நஃபிலான நோன்பு, உபரியான ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்காக ஒருவர் வைக்கிறார் என்றால் சொல்லி தருவாங்க, 70 பஅத அல்லாஹ் வஜ்ஹஹு மினன் நாரி 70 ஹரீஃபா. ஒரு ஹரீஃப்ங்கிறது ஒரு நூற்றாண்டு, 70 நூற்றாண்டினுடைய தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலிருந்து தூரமாக்கிறார். 70 நூற்றாண்டு, சரி வருடமே ஒப்புமே 70 வருட தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு அவரை தூரமாக்கிறார். ஒரு நஃபிலான நோன்புக்குண்டான கூலி இத்தகையது என்றால் ஒரு ஃபர்தான நோன்புக்கு என்ன கூலி இருக்கும்? ஒரு நஃபிலான நோன்புக்குண்டான, ஒரு நஃபிலான உபரியான நோன்புக்குண்டான கூலி
சிந்தித்து பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆக மொத்தத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவினுடைய ஒரு புனிதத்துவத்தை குறித்து பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டது இந்த நாளில் நான் நோன்பாளியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசைகளை கொஞ்சம் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். ஏன் நிறைவேற்ற மாட்டார்? அவர்களுக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது, நாம படைக்கப்பட்டோம், நாம வந்தோம். அவர்களின் காரணமாக வந்தவர்களினுடைய ஆசைகளையே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மாவுடைய ஆசையை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி இருக்கிறார். வரலாற்றினுடைய செய்திகள் நாம் அப்படியே அடுக்கடுக்கா பார்க்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு ஆசை, ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் அந்த ஆசை நிறைவேறிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் அப்படின்றதாக குறிப்பிடுவார். ஆனா தெளிவான கருத்தின் பிரகாரம் பார்த்தா அது ரஜபு மாதம் 15ஆம் தேதி, அதான் அந்த நிகழ்வுக்குரிய காலம். ஒரு கருத்தின் பிரகாரம் அது ஷாபானினுடைய 15ஆம் நாள் என்று சொல்வார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்கல்ல, மதீனாவுக்கு போன பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை பைத்துல் முகத்திஸை நோக்கி தொழ சொன்னார். சுமார் 17 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்திஸை நோக்கி தொழுதார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்ற அடிப்படையில் பைத்துல் முகத்திஸை நோக்கி அவர்கள் தொழுதாலும் தன் கஅபா தனக்கான கிப்லா மீண்டும் கஅபாவாகவே மாற்றப்பட்டு விடாதா என்ற ஆசையிலும் ஆவலிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையே நாடி இருந்தார்கள்? வஹி நாடியவர்களாக இருந்தார், வானத்தையே பார்த்தவர்களாக இருந்தார். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்வான், "கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்." யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கஅபா மாற்றம் குறித்து ஹதீஸ் வந்து வஹி வந்து விடாதா என்ற ரீதியில் நீங்கள் வானத்தை நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டே இருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று 16-17 மாதங்களுக்கு பிறகுதான் வஹி வந்தது. கிப்லா மாறியது. கிப்லா மாற்றம் அப்படின்ற அந்த நாளை குறிப்பிடும் பொழுது, அதற்கான மாதம் குறிப்பிடும் பொழுது அது என்ன சொல்லுவாங்க? ஷாபானுடைய மாதம். ஆனா ஜும்ஹூர் உலமாக்களினுடைய கருத்து அது ரஜப மாதம் அப்படின்றதுதான். ஆனா ஒரு கருத்தின் பிரகாரம் அது என்னது? இது ஷாபானினுடைய மாதம். இந்த நிஸ்ஃபு ஷாபானினுடைய நாள் அப்படின்ற அடிப்படையிலும் சொல்வதின் காரணத்தினால அல்லாஹ் தஆலா ரசூலினுடைய திருப்திக்கு தகுந்தவாறு தன் சட்டத்தை மாற்றி அவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி வைத்தார் என்ற விதத்தில் இந்த இரவுக்கு லைலத்துல் ரிதா அப்படின்னு சொல்லுவோம். நாம் சும்மா ஒன்னொன்னே நம்ம எடுத்து அதை கொண்டாடி விடவில்லை, அதை நாம் சிறப்பாக்கி விடவில்லை, அதை நாம் இப்படி இரவு கழித்து அதை நாம் கழித்து விடவில்லை. நாயகத்தோடு சேர்ந்தது, நாயகத்தோடு தொடர்புடையது, நாயகத்தை கண்ணியப்படுத்தியது, அந்த இரவுக்கென்று ஒரு தனி மகத்துவம் அப்படின்றது உண்டாகிறது. அந்த அடிப்படையிலும் நாம் இதை சிறப்புக்குரிய இரவாக, பாக்கியம் நிறைந்த இரவாக நாம் இதை கருத்தில் கொள்கின்றோம். ரசூலுல்லாஹ்வினுடைய ஆசை கிப்லா மாற்றணும் அப்படின்றது, கிப்லா மாறணும்ன்றது அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். ஏன் இந்த உம்மத் சொல்ல போறாருந்தா, இந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த இரவுகள் எல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றதற்கான காரணங்களில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம் விஷயத்தில் அவர்களை திருப்திப்படுத்தணும்ன்றதுக்காகவே இவைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்றது. அல்லாஹ் தஆலா வஹீ மூலம் முந்திய சமூகத்தார்களினுடைய வாழ்நாட்களை பெருமானாருக்கு எடுத்து சொன்னார். 1000 வருஷம் வாழ்ந்தவர்கள் உண்டு, 800 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் உண்டு, 900 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் உண்டு. தன் வாழ்க்கையில வணக்கத்தில் மாத்திரமே 500 வருடங்கள் கழித்தவர்கள் உண்டு. இப்ப நம்ம வயசு 60 வயசு 70 வயசு அப்படின்னு வச்சுக்கிறோமே. 60 வயசு 70 வயசுல நம்முடைய ஒவ்வொரு காலங்களையும் நம்ம கழிச்சிட்டு நாம் ஒரு நாளைக்கு தொழுவுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? ஒரு நாளைக்கு ஒரு வக்துக்கு 1/4 மணி நேரம் பார்த்தா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் நம்ம செலவழிக்கிறோம். அது கூட 1/4 மணி நேரம் கூட நம்ம வைக்கிறது அதிகம் இல்லையா? 6 நிமிஷம் 7 நிமிஷம் அதுக்குள்ள நம்ம தொழுது கதை முடிச்சிருவோம். அப்ப அந்த கணக்குல பார்த்தா 5 வக்துக்கு எவ்வளவு? 1/2 மணி நேரம் கூட நமக்கு பூர்ணமாகாது. அப்ப நம்முடைய 60 வருஷத்துல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் கணக்கு போட்டு பார்த்தா 70 வருஷத்துல எவ்வளவு சேர போகுது? ஆனா முந்தைய சமூகத்துல வணக்கம் மட்டுமே 500 வருடங்கள் தொடர்ந்து வணக்கம் செஞ்சிருந்தா அதனுடைய கால அளவுகள் சந்தாசம் எடுத்து காட்டப்பட்டவங்க நம்முடைய சமூகத்திலே சொல்றாங்க. உள்ளுக்குள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய உம்மத்து குறித்து வேதனை. 70 வயசு உள்ளவர்கள், வாழ்நாள் உள்ளவர்கள், இவங்க எப்படி என்னுடைய உம்மத் எப்படி அந்த உம்மத்துகளை எல்லாம் வணக்கத்தில் மிஞ்சி உதவிக்குரியவர்களாக இங்க எப்படி ஆவாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வேதனைகள் வருத்தங்கள் நாளுக்கு நாள் கூடிடுச்சு. அல்லாஹ் ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி என்ற உம்மத்தை சார்ந்த கவலையும் உம்மத்தை சார்ந்த அவர்களுடைய அந்த வருத்தங்களும் வேதனைகளுமே அவர்களை நிரம்பி இருந்தது, குடிகொண்டிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நீங்க வருத்தப்படுற மாதிரி உங்க உம்மத்தோட நான் நடந்துக்கிற மாட்டேன். இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நஸூக. ஜிப்ரீல் மூலமா அல்லாஹ் செய்தி அனுப்பினான். யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்கள் சங்கடப்படுத்தி விட மாட்டோம், உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி விட மாட்டோம், உங்களை நாங்கள் சிரமத்திற்கும் தங்கடங்களுக்கும் ஆளாக்கி விட மாட்டோம். உங்கள் திருப்தி பிரகாரம் உங்கள் உம்மத்தில் நாங்கள் நடந்து கொள்வோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வாக்குறுதிகளை கொடுத்தார். பெருமானார் தன் உம்மத்திற்காக கேட்ட துஆவினுடைய ஒரு பரிகாரம் தான் ஒரே இரவுல லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்த கூலிகளை, வணக்கம் செய்ததற்குரிய கூலிகளை ஒரே இரவுல பெற்றுக் கொள்வதற்குண்டான வழிகளை அல்லாஹ் வைத்தார். அந்த பெருமானாரினுடைய ஒரு உம்மத்தை குறித்துண்டான சிந்தனை, பெருமானார் உம்மத்து குறித்துண்டான வருத்தங்களும் வேதனைகளுமே இது போன்ற இந்த பராத்து போன்ற இந்த இரவுகளினுடைய வாக்கியங்கள் வழிய கீழே இறங்கி வந்து பாவம் செஞ்சவன தண்டிக்காம எப்படி அனுப்பிட முடியும்? மன்னிப்பு கொடுக்காம எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பிட முடியும்? அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலை திருப்திப்படுத்துவதற்காக மன்னிப்பதற்கென்று ஒரு சில மேலாக்களை அல்லாஹ் தஆலா வைத்து அவன் இறங்கி வந்து வழிய அழைத்து அவன் எதை கொடுக்கின்றான்? மன்னிப்பை கொடுக்கின்றான், பாக்கியங்களை அள்ளி கொடுக்கின்றான். திருப்தி, பெருமானாருடைய திருப்தி அவன் நாடுகின்றான். பெருமானாரினுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றி வைக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த உம்மத்து குறித்துண்டான அந்த திருப்தி. ஹதீஸ், மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மேல இருக்கிற பிரியம், அந்த ஒரு பரிதாபம் நாம தான் சில அளவுகோல்களை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அல்ல அந்த தவறான எண்ணத்தில்
இந்த அளவுகோடு நமக்கு தேவையில்லை. ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக நேசிப்பதற்கு நமக்கு எந்த அளவுகோலும் இல்லை. நல்ல கவனிக்கணும். ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக நேசிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அல்ல. ரசூலுல்லாவை அல்லாஹ் நமக்கு ஒரு கால் நமக்கு ரசூலுல்லாவை நம்ம என்ன சொல்றோம்? ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக மதிப்பதற்கு எந்த அளவுகோலும் இல்லை. அளவு கடந்து நாம் அந்த ரசூலுல்லாவை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், சங்கைப்படுத்துகிறோம். காரணம் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நம்ம எல்லாத்துக்கும் பாடம். சுன்னத் ஜமாத்காரர்கள் பாக்கியம் உள்ள ஒரு பாடம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? லகத் ஜாஅக்கும் ரசூலும், உங்களுக்கான தூதுவர் வந்திருக்கிறார், வந்திருக்கிறார்கள். நம்ம அவனமால நம்ம பேசக்கூடாது. வந்திருக்கிறார்கள். மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே வந்திருக்கிறார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூல் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களிலிருந்தே உங்களுக்கு வந்த ரசூலுல்லாஹ் யார் தெரியுமா? நீங்க சிரமப்படுறது அவங்களால பொறுத்துக்கிற முடியாது. நீங்க சிரமப்படுறது, நீங்க கஷ்டப்படுறது அவர்களால் தாங்க முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி. தன்னுடைய வஃபாத்தினுடைய சமயத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் தான் சொன்னாங்க? ரப்பி உம்மத்தி, ரப்பி பின்தி ஃபாத்திமா அப்படின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் என் மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லல, ரப்பி உம்மத்தி அப்படின்னு தான் சொன்னாங்க. மரணத்தின் பிடியிலும் கூட, மௌத்தினுடைய வேளையிலும் கூட உங்களையும் என்னையும் சிந்தித்தார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைஹி, உங்கள் மீது பேராசை உள்ளவர்கள். பெருமானார் அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்ன இருக்குதோ அது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஹரீஸுன் அலைஹி, இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் இந்த வரலாற்று செய்தி கொஞ்சம் பாருங்களேன். அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சுன்னத் ஜமாத் ஆளுன்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? குடும்பத்தோட பிணக்குகள் எங்க வராம இருக்கும்? எல்லா இடத்துலயும் வரத்தான் செய்யும். சாலைகள் பார்க்கிறோம், எப்படி இருக்குது? மேடும் பள்ளமா தான் இருக்கு இல்லையா? வாகனம் ஓட்டக்கூடியவங்களுக்கு தெரியும். ஒரே லைன்ல ரோடு இருந்துச்சுன்னு சொன்னா, நான் கேள்விப்பட்டது, எனக்கு தெரியாது, எனக்கு வாகனத்தை பத்தி தெரியாது, பிடிச்சிட்டு உட்காந்து அப்படியே தூக்கம் வந்துடும் அப்படின்றாங்க. கொஞ்சம் மேடு பள்ளம் திருப்பம், அப்புறமா கொஞ்சம் ஸ்பீட் பிரேக், ஏற்றம் இறக்கம் அப்படின்னு வந்தாதான் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கொஞ்சம் கீரை மாத்தி கீரை திருப்பி இப்படி திருப்பி அப்படி வளைச்சி அப்படின்ற மாதிரி. வாழ்க்கையும் அப்படிதான், ஒரே மாதிரி சந்தோஷமாவே போயிட்டு இருந்தா நெகட்டிவ். அப்ப கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் மனக்கசப்புகள், அந்த சட்டைகள், அந்த திரும்ப சந்தோஷம் அப்படின்னு இப்படியே இருந்தாதான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அந்த சண்டையாகவே நீடித்து விடக்கூடாது. அல்லாஹ் மனைவி மக்களோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்த அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதான் சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தப்பா நினைக்க வேண்டாம். அவங்க எதுவும் நெக்லஸ் வாங்கி கேட்டாங்க, அது மாதிரி வாங்கி கேட்டாங்க, அந்த சிந்தனைக்கு நம்ம போக வேண்டாம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் வந்தேன், யா ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத விளங்கிட்டு தனக்கான ஒரு லாபகரமான ஒரு கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு நான் ரசூலுல்லாஹ் போனேன். யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் அலி, எனக்காக தாங்க துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் யா ஆயிஷா மா தகத்தம மின் ذنبها وما تأخر. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய
முன் செய்த பாவங்கள், இனி செய்யப்படக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிருவாயாக அப்படின்னா சொல்றாங்க. அவங்க சிரிச்சாங்க. நான் சிரிச்சேன். எப்படி சிரிச்சேன் தெரியுமா? என்னுடைய நெத்தி நான் உட்கார்ந்து இருந்தா என்னுடைய மடிக்கு போயிட்டு சந்தோஷத்துல இந்த குடிஞ்ச கேட்க போட்டு சிரிக்கும் பொழுது, அந்த சத்தம் போட்டு சிரிக்கும் பொழுது நம்மள அறியாம நம்முடைய முகம் கீழே போயிருந்தா இல்லையா, அந்த மாதிரி மடியை தொடும் அளவிற்கு நான் குனிந்து நான் சிரித்தேன். ரசூலுல்லாஹ் என்ன பார்த்துட்டு நான் சிரிக்கிறது ஆனந்தப்பட்டதை பார்த்துட்டு ஐயசுருகி துஆஇ ஆயிஷா அம்மா நான் செஞ்ச உங்களுக்காக செஞ்ச அந்த துஆ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சோ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் உங்களை போன்ற உன்னதத்திலும் உன்னதம் உயர்விலும் உயர்விற்குரிய உங்களுடைய திருநாவில் இருந்தும் எனக்கான இப்பேற்பட்ட பாக்கியமான இந்த துஆ கிடைத்தால் நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருப்பேன்? சொன்னாங்க. நான் சொன்னதை பார்த்த உடனே சல்லல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா இந்த துஆ தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்துக்காக நான் கேட்கிற துஆ. எப்படிமா இந்த துஆ தான்? எந்த துஆ? அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر. யா அல்லாஹ் இந்த ஆயிஷாவினுடைய முந்திய பிந்திய எல்லா பாவத்தையும் நீ மன்னித்து விடு அப்படின்ற மாதிரி உள்ள துஆவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் உம்மத்துக்கு ஆயிஷா நான் எங்க இருப்போம்? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த தருணத்தை பார்த்து ஆயிஷா நான் கேட்டதுக்காக வாச்சது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என் உம்மத்துக்கு நான் கேட்கிற துஆ இதுதான் அப்படின்ட்டாங்கடா. இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியம் இருந்தது. இந்த உம்மத்தினுடைய மன்னிப்புக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியம் இருந்திருக்கிறது. ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி ரப்பி உம்மத்தி அல்லாஹ்வே சொல்லி அனுப்பினார். உங்கள் உம்மத்து விஷயத்தில் நான் உங்களை வருத்தப்பட விட மாட்டேன், கவலையில் ஆழ்ந்து போக விட மாட்டேன், நீங்கள் விரும்புவது போன்று நான் நடந்து கொள்வேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அப்படின்னா இதன் வல்லாஹி லா அர்தா வ வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார். அப்படியா? அப்படின்னா என் உம்மத்தில ஒரு நபர் நரகத்தில் இருப்பதையும் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் அப்படின்னா செய்து கொடுப்பார்கள். அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுப்பான், அந்த வாக்கை கொடுத்திருக்கிறான். ஹதீஸில் பதியப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹாஸினுன் நார் நரக காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையில் ஷஃபாத்துக்களினுடைய வேலைகள் எல்லாம் முடித்து சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கம், நரகத்திற்குரியவர்களுக்கு நரகம் என்ற தீர்ப்பாயமானதற்கு பின்னால் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் மா தரக்த லிகதபி ரப்பிக மின் உம்மத்திக நிகமத்தன் லபித்துதரே. ரசூலுல்லாஹ் உங்களுடைய உம்மத்திலிருந்து ஒரு ஆளை கூட அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்க விட்டு வைக்கலையே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இந்த உம்மத்திலிருந்து ஒருவரை கூட்டாங்கள் விட்டு வைக்கலையே நரக காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நரகத்திலிருந்து விடுவிப்பான் அப்படின்னு சொன்னா எதனால்? யார் காரணத்தினால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தினால். அந்த பேராவலினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பாக்கியம் நிறைந்த இரவுகளை தந்து மன்னிப்புகளை கேட்டு கேட்டு அழைத்து அழைத்து அவன் வழங்குகிறான். இதை நாம சும்மா வீட்டில் உட்கார்ந்தாப்புல பெற்றுவிட முடியாது, சும்மா பெற்ற முடியாது. பொங்கல் பரிசுன்றதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ரேஷன் கடையில் வாங்கினோமா இல்லையா, டோக்கன் தந்து போயிட்டாங்க வீட்லயே, டோக்கனை போயிட்டு
விட்டாலும் நமக்கு காசு ஊதியாகி போச்சா? இல்லை, எங்க போகணும்? ரேஷன் கடைக்கு போகணும், கியூவில் போய் நிற்கணும் இல்லையா? என்கிட்ட டோக்கன் இருக்குது அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டே இருந்தேன்னா நமக்கு கிடைக்காது. அத மாதிரி உலகத்தினுடைய ஒரு அற்பத்திற்காகவே நாம் இத மாதிரி நாம போகணும் நினைக்கிறதோடு வரும் பொழுது அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு என்பது, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேர் வாக்கியம், அருள் வாக்கியங்கள் என்பது நாம் இருந்த இடத்திலிருந்து விட முடியாது. நம்மளை கொஞ்சம் நாம் வருத்தியாக வேண்டும், கண் விழித்திருந்தாக வேண்டும், நாம் கொஞ்சம் உடல்களை கொஞ்சம் மேலும் கீழுமாக அசைத்தாக வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அவைகளை உயர்த்தி நிமிர்த்தி எடுத்தாக வேண்டும், திக்ரில் மூழ்கியாக வேண்டும், தஸ்பீஹில் மூழ்கியாக வேண்டும், ஸலவாத்துக்களில் நம்மை நாம் ஆழ்த்தியாக வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரொம்ப மார்க்கத்தை நமக்கு ரொம்ப இலகுவாக்கி தந்து சின்ன அமலுக்கு பெருங்கொண்ட கூலிய வச்சிருக்கான். மதப்பில் நம்ம இருக்கோம், மதப்பில் நாம இருந்துருக்கோம். அல்லாஹ் மன்னிச்சுவாங்க, ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத் செஞ்சுவாங்க அப்படின்னு மதப்பில் இருக்கிறோம். இந்த நிலை மாறணும், நம்பிக்கை இருக்கணும், ஷஃபாஅத் செய்வார்கள். அதுக்கு கொஞ்சமா நம்மள்ட்ட ஒரு முயற்சி வேணும் இல்ல? அதுக்கு தக்கனமாக நம்ம சிபாரிசு செய்யற அளவுக்கு நம்மை பக்குவப்படுத்தணும் இல்ல? கொஞ்சமா ரசூலுல்லாஹ் நாளைக்கு கேட்டாங்கடா, எனக்கு நீ என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டடா, உங்க பேர்ல ஒரு 1000 ஸலவாத்து சொல்றேன்னு சொல்றதுக்கு நம்மள்ட்ட ஒரு உங்களை நேசிச்சேன், உங்களை மஹப்பத்து கொண்ட சரிப்பா, அந்த மஹப்பத்தினுடைய வெளிப்பாடாக நீ என்ன அமல் செய்தாய்? இறைநேச பெருமக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த இரவில் நின்று தொழுது இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குமு லைலஹா வஸுமு நஹாரஹா. இந்த நாளினுடைய இரவில் நின்று தொழுகுங்கள், இந்த நாளினுடைய பகலில் நோன்பு வையுங்கள். நோன்பினுடைய பலன் நாம் அறிந்தோம், நோன்பினுடைய நன்மை நாம் தெரிந்தோம். ஆனால் அந்த நோன்பு யாருக்காக வைக்கப்படக்கூடியது? அல்லாஹ்வுக்காக வைக்கப்படக்கூடியது, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காக வைக்கப்படக்கூடியது. நாம நோன்புன்ற பேரு சஹருக்கு வீட்டுல குக்கர் அப்பவே 10 விசில் 7 விசில் 5 விசில் போட்டுருக்கோம் இல்லையா? எல்லாருடைய வீட்டுல அந்த நிலைமை தான். நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். என் வீட்டுல அந்த குக்கர் விசில் அடிக்கதான் செய்யும். நமக்கு நோம்புண்டா எது இருக்கணும்? கறி இருக்கணும், இறைச்சி இருக்கணும். இன்னைக்கு சஹர் வைக்கணும் இல்லையா? பால் வாங்கிட்டு வந்தியா? தயிர் வேணும், டீ வேணும், டீ குடிச்சுதான் சஹர் வைக்கணும். நோம்பு துறக்கிறதுக்கு முந்தைய அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அல்லாஹ் அக்பர். கஞ்சி காய்ச்சி, வடைய கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, என்னெல்லாமோ அதுக்கு சண்டை. எனக்கு பிஞ்ச வடையை தந்திருக்கிறான், அவனுக்கு நல்ல வடையை வச்சிருக்கிறான், எனக்கு உடைஞ்சி போன சம்சா வச்சிருக்கிறான், அவன் கரிஞ்சு போயிருக்குது, அவனுக்கு நல்ல சம்சா இருக்குது, நான் முதல்ல வந்தேன், நீ 2வது வந்த. இதுதான் நம்மளுடைய ஈமானுக்குள்ள, நம்ம ஈமானுக்கு தகுந்த மாதிரி உண்டான நோன்பு. அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். மேன்மக்கள் சஹருக்கு ஒண்ணும் கிடையாது, இஃப்தாருக்கு ஒண்ணும் கிடையாது, ஹிஜ்ரத்து போனார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய ஹிஜ்ரத் குறித்து உண்டான தகவல்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். எப்படி தெரியுமா? அன்னைக்கு ஹிஜ்ரத் ஒளித்து மறைந்து போனது, சாப்பிட்டதுக்கே வழி இல்லை. ஹிஜ்ரத் போறாங்க, எது இல்லை? சஹருக்கான சாப்பாடு இல்லை, நோன்பு திறப்பதற்கான தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர்கள் நோன்பாளியாக இருந்திருக்கிறார்கள். பெருமக்களினுடைய நோன்பை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தால், நாமெல்லாம் வைக்கிறது நோன்பே இல்லைன்றதை நம்முடைய அறிவு நமக்கு சொல்லி தரக்கூடியதாக இருக்கு. பேருக்கு நோன்பு, ஆனா காலையில 8-9 மணிக்கு சாப்பிடுற நாஸ்டா, அப்புறமா மதியம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, சாயந்தரம் டீக்கு குடிக்கக்கூடிய டிஃபன், எல்லாத்தையும் சேர்த்து டபுள் மடங்கா சஹர்ல உள்ள போயிருக்கு. பகல் உள்ள
அப்படின்ற பேர்ல நோம்பு திறக்கும் போதே அவ்வளத்தையும் முன்னால சேர்த்து வச்சுக்கிறோம். இது எதுக்குப்பா? பகல் ஃபுல்லா பட்டினி. சார்ல சாப்பிட்டது எதுக்கு? சார்ல சாப்பிட்டது பகல் ஃபுல்லா பட்டினியா இருக்கு போறதுனால, இப்ப நோம்பு திறக்கும் போதே பகல் ஃபுல்லா பட்டினியா இருந்தோன்றதுனால இப்ப சிக்கலா டபுளா ட்ரிபிள் அதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படிதான் இருக்கும். பெருமக்கள் அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் சில மார்க்க பிரச்சனையின் அடிப்படையில், அகீதா அடிப்படையில் அன்றைய சுன்னத் ஜமாத்தினர்களுக்கு மாற்றமான ஆட்சியாளர்கள் நம்முடைய அகீதாவுக்கு மாற்றமா ஒரு கருத்து சொன்னாங்க. அதுக்கு இவங்க உடன்படலை. அதாவது குர்ஆன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் இல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய அவனுடைய பேச்சு. அவனுடைய பேச்சு அவனை போன்றே தானே தவிர அது படைக்கப்பட்டது கிடையாது. அது அவனை போன்றதே, அல்லாஹ்வை போன்றதே. அல்லாஹ் எப்படி லம் யலித் வலம் யூலத் அப்படின்றதோ அதே மாதிரி அவனுடைய கலாமும் அவனை போன்றே. அப்ப அது படைக்கப்பட்டது கிடையாது. அப்ப அன்றைய காலத்தினுடைய மக்கள் அல்ல அது மஹ்லூக் அப்படின்னா ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு இல்லப்பா, அது அல்லாஹ்வை போன்றே, அதுவும் தூய்மையானது, அது படைக்கப்பட்டது கிடையாதுன்னா இப்படிதான் சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல முடியாது. அடி, சாட்டை அடி, கசை அடிகள், சிறையில் கொண்டு போய் அடைத்தார்கள். நீ என்ன விடாலும் அடிச்சுக்கோ, என்ன விடாலும் செஞ்சுக்கோ, என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக தான் இருப்பேன். சிறையில் அடிச்சு போட்டாங்க. அடிகள் அடி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேளைக்கும் இத்துணை அடி என்று கணக்கிட்டு அடிக்கப்படும். சாட்டை அடி, சவுக்கடி சவுக்கடி, சாட்டை அடிகள் அடிபட்டு அப்படியே ரத்தம் சிந்தும், ரத்தம் வழியும். ரொம்ப அசந்து போயிட்டாங்க. சோர்ந்து போய் இருந்த பொழுது இந்த காவலாளிகள் ஒருவர் இறக்கப்பட்டு போய் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உணவையும் கொண்டு போய் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு இது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு இது வேண்டாம், நான் இன்னைக்கு நோன்பாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ரமதான் கிடையாது, நான் நோன்பாளியா இருக்கிறேன். கஷ்டத்தில் இருந்த போதிலும், சிறையில் இருந்த போதிலும், சித்திரவதையில் இருந்த போதிலும், அடித்து அவர்கள் ரணமாக்கப்பட்ட போதிலும் கூட அவர்கள் அல்லாஹ்வுக்கான இதாஅத்தை அவர்கள் விட்டு இருக்கவில்லை. நாம கொஞ்சம் இங்க இருந்து நம்ம ஒரு திருச்சிக்கு போனா, இன்னைக்கு திருச்சிக்கு போக வேண்டியது இருக்குது, சபர்ல நோம்பு போட்டுக்கலாம்னு சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்கு. நீங்க நம்ம லண்டனுக்கே போனாலும் நோம்பு பிடிச்சிக்கிட்டே போயிடுறதுக்குண்டான வசதிகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு இல்லையா? ஃபிளைட்ல தான் ஒரு ஏசியில தான் ஒரு ஏதாவது பயணத்தினுடைய கலைப்பு தெரியுமா? சின்ன சாக்குகளை சொல்லி தப்பிக்கொள்வது. இதே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா தொழுகிறார்கள், சாட்டை அடிபட்டு உடல் எல்லாம் கிழிந்து ரத்தம் சிந்துகிறது, தொழுறாங்க. அந்த நேரத்தில் ஆட்சியாளர்கள் சார்பாக உள்ள ஒரு காதி கேட்டாரு, நீங்க என்ன ஆலிம் சார், நீங்க ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குது, தொழுறீங்க, எப்படி தொழுவ கூடும்? நம்ம கொஞ்சம் காலில் அடிபட்டுட்டா அதை சொல்லி நம்ம தொழுகைக்கு லீவ் சொல்லிடுறோம் இல்லையா? அப்படிதானே? இல்ல எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் தொழுகை விட்டுக்கலாம் எப்படிதான் பத்துவா சொல்றாங்கன்றது நமக்கு தெரியல. எந்த நிலையிலையும் தொழுகை நமக்கு மன்னிப்புன்றதே கிடையாது. அவங்க கேட்டாங்க, எப்படி இவருக்கு தொழுவது சரி வரும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்காக குத்தப்பட்ட பொழுது இந்த குத்தப்பட்ட காயத்தில் இருந்து ரத்தம் வடித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்கள் தொழுதார்கள். அது மாதிரி தான் நானும் தொழுகிறேன். அப்ப நின்று தொழக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லது நோன்பு வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய, உண்ணுவதை அருந்துவதை ஆசாபாசங்களை விடக்கூடிய விஷயத்திலே நாதாக்கள் நன்மக்கள்கள் அதுக்கு கொஞ்சம் கூட தன்னுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இசைந்து இருக்கவில்லை. ரப்புக்காக விடுகிறேன், அது எனக்கு இன்மையானது, ரப்புக்காக உண்ணுவதை விடுகிறேன், ரப்புக்காக அருந்துவதை விடுகிறேன், ரப்புக்காக நான் நோன்பு இருக்கிறேன்
அது எனக்கு ஆக இனிமையானது என்ற விதத்தில் அந்த வணக்கத்தில் இன்பம் கண்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான வணக்கம் வழிபாடுகள் செய்வது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஸல்லா காயிமன், நின்று தொழுதார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவர்ரமத் கதமா, பாதங்கள் எல்லாம் அப்படியே மறுத்து போனது, வீங்கி போனது. அந்த மறுத்து வீங்கி போனதுல வெடித்து ரத்தம் கசியும் அளவிற்கு பெருமானார் நின்று தொழுதார்கள். ஏன்? கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மனசுக்கு சோர்வுன்னு வந்துடுச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்வோம்? செல்போனை கையில் தூக்கிடுவோம் இல்லையா? கொஞ்சம் நம்முடைய ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல, அல்லது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படின்ட்டு ஒரு சுவிட்சை தூக்கி போட்டு விட்டுருவோம். என்ன, டிவியை ஆன் பண்ணிடுவோம். நம்ம ரிலாக்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு சங்கடங்கள், ஒரு கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி வந்தா தன்னை ரிலாக்ஸ் படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஆசுவாசப்படுத்தினார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கொண்டும்? அரிஹனி யா பிலால் பிஸ்ஸலா, பிலால் தொழுகையை கொண்டு என்னை ஆசுவாசப்படுத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலால் உது செய்யற பாத்திரத்தை எடுத்துவாங்க, நான் உது செய்யணும், நான் தொழுகணும் அப்படின்றது. அப்ப தன்னை ஆசுவாசப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்த போதெல்லாம் பெருமானார் விரும்பியது தொழுகை. ரப்பின் நெருக்கத்தையும் ரப்பின் திருப்தியையும் பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த போதெல்லாம் பெருமானார் கையில் எடுத்தது நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற என்ன சொன்னாங்க? கேட்டாங்க ஸல்லல்லாஹு தொடர்ந்து நோன்பு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஷாபான் வந்ததுல இருந்து ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆயிஷா நபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க இப்படி தொடர்ந்து நோன்பு வச்சுட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன காரணம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது, என்னுடைய அமலும் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. என் அமல் என் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் வேளை நான் நோன்பாளியா அவனுக்காக உறக்கத்தை துறந்தவனாக. நம்மள இன்னொரு பழக்கம் இருக்குது, நோம்புன்னா படுத்து தூக்கத்திலே தான் போயிட்டு இருக்கும், தூக்கத்திலே போயிட்டு இருக்கும். எங்க இருந்தோ பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நோன்பாளியின் தூக்கமும் வணக்கம் அப்படின்றது எங்க இருந்து கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல, நமக்கு விளங்கல. அது ஒரு விஷயம் என்றாலும் நோன்பு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னை பொறுத்தவரையில் என் அமல் என் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் வேளையில் அவனுக்கு பிடித்தமான ஒரு அமலை நான் என்ற நோன்புக்கான கூலி நம்ம மேல என்ன சொன்னோம்? அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கு உண்டானது, அதற்கான கூலி நான் வழங்குவேன் அல்லது நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் விரும்பிய நோன்பை நோற்றவனாக இருக்கும் நிலையில் அவனிடம் என் அமல் சமர்ப்பிக்கப்படுவதை நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்ட்டாங்க. நின்று தொழுதாங்க. ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்ட்ட உங்களுக்கு ரொம்ப புதுமையா தெரிஞ்ச ஒரு அமலை சொல்லுங்களேன் அப்படின்னா. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு, வெளிப்படையான வாழ்க்கைக்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு ரொம்ப புதுமையாக தெரிந்த, ஆச்சரியமாக தெரிந்த ஒரு அமலை சொல்லுங்கள் அப்படின்ற பொழுது ஆயிஷா நாயகி அழுதுட்டு சொன்னாங்க, என் ஹபீபினுடைய எந்த ஒரு செயல்தான் ஆச்சரியத்திற்குரியதாக இல்லை, அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுமே ஆச்சரியத்திற்குரியது, பிரமிக்க வைக்கக்கூடியது. சரி, ஒன்றை சொல்கிறேன், ஒரு நாள் இரவு என் வீட்டில் தங்க வேண்டிய இரவு என்னோடு தங்கி இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு எழுந்தார்கள், சுத்தமானார்கள், தூய்மையானார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, தூய்மையாயிட்டு என்று வந்த ரசூலுல்லாஹ் என்னிடத்திலே அனுமதி கேட்டார்கள். நரீனி அதஅபது லிரப்பி. ஆயிஷா, இரவினுடைய மிச்ச நேரத்தை என் ரப்புக்கு வணங்குறதுக்கு எனக்கு நீங்க சம்மதம் தெரிவிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதாவது அதனுடைய உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? இந்த இரவு முழுவதும்
மனைவியாகி உனக்குன்னு உள்ள இரவு. அப்ப உனக்குன்னு உள்ள இரவுல ஒரு பகுதியை உன்னை விட்டு விலக்கி எடுத்து என் ரப்புக்குன்னு நான் கேட்கிறேன். செலவழிச்சா உன்னை கேட்காம செலவழிச்சா தப்பு. அதனால அதுக்காக ஃபர்லான துருவத்துக்கு மனைவிட்ட அனுமதி கேட்கணும்ன்றது கிடையாது. நான் இன்னைக்கு லோர் துருவு போட்டா அப்படின்னா பொண்டாட்டிட்ட கேட்கணும்லாம் அவசியமே கிடையாது. அசர் துருவு போட்டா ஃபஜர் துருவு போட்டா அப்படின்னு அவ போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம வந்து துருவணும். இது அது போக உபரியான தொழுகை, நஃபிலான தொழுகை, அவளுக்குன்னு உண்டான நேரத்தில் ரப்பை தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு மனைவி இடத்துல அனுமதி கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். ஐஷா நாயகி சொல்றாங்க, அவங்க யார்? அவங்க இருவுலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர், நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர். என்னை கூட சராசரி மனுஷிட்ட எனக்கு பர்மிஷன் தரீங்களான்னு கேட்டது எனக்கு பிரமிப்பு தந்தது. நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், உங்களை போன்ற ஒரு கணவனோடு இருப்பது எந்த பெண்ணுக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும்? ஆனாலும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவதில் உங்கள் ரப்பே இறங்கி வந்து விடுகின்றான். உங்க ஆசையை நிறைவேற்றுறது அவனே இறங்கி வந்தான் வருவது நான் ஏமாத்துறோம். அதனால உங்க ஆசையை நிறைவேற்றுறதுல உங்களுடைய ரப்பே துடிக்கிறான் என்று வரும் பொழுது உங்கள் ஆசையின் பிரகாரம் உங்களை செயல்பட விடுவதே எனக்கு பிடித்தமானதா இருக்குது. நீங்க உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்க தொழுதுகிறீங்க யார சொல்லலாம். நான் சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், வுது செய்தார்கள், அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள், நீண்ட நேரம் ஓதினார்கள். அடுத்த சூராவை நீண்ட நேரம் ஓதினார்கள். ஃபபகா தொழுகையில் நின்று பெருமானார் தேம்பி அழுகிறார்கள். பிறகு ருக்கூக்கு போனாங்க, நீண்ட நேரம் ருக்கு செஞ்சாங்க. அந்த நீண்ட நேரம் ருக்குல ரசூலுல்லாஹ் தேம்பி அழுதாங்க. முதல் அழுதலில் தாடியெல்லாம் நனைந்து விட்டது, இரண்டாவது அழுதலில் தலையெல்லாம் நனைந்து போய்விட்டது, மூன்றாவது அழுதலில் தலையெல்லாம் நனைந்து போனது. இருப்பில் அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். உடலெல்லாம் நனைந்து போனது. நீண்ட நேரம் நின்று தொழுது இந்த தொழுகையில் இருந்தும் நிறைவு வருகிறார்கள். பிலால் வாங்கு சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வளமை, வாங்கு சொல்லி சிறிது நேரம் கழித்து இகாமத்துக்கான நேரம் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் வருவாங்க. யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே தொழுகைக்கான நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்வார்கள். அந்த அறிவிப்பு செய்ய வந்த செய்தனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுததை பார்த்து வியந்து போயிட்டு, யா ரசூலுல்லாஹ் மாலக யா ரசூலுல்லாஹ் மா யுகீக யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆனது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களை அழ வைத்தது எது யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொன்னேன், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்திருக்கவில்லையா? பிறகு ஏன் இப்படி ஒரு மன்றாட்டம், இப்படி ஒரு இறைவனிடத்தில் நீங்கள் முறையிடும் நிலை? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, என் ரப்பிடத்திலே நான் கேட்காமலே எனக்கு இவ்வளவுக்குள்ள செஞ்சிருக்கிறானே, நான் கேட்காமலே என்னுடைய முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறானே, எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கிறானே, என் உம்மத்துடைய விஷயத்தில் எனக்கு இவ்வளவு சலுகைகளை தந்திருக்கிறானே, என் உம்மத்துடைய விஷயத்தில் எனக்கு அவ்வளவு வாக்கியங்களை தந்திருக்கிறானே. அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, என் ரப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா? இப்ப நன்றியோடு இருக்கணும்ன்றதும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆசைகள்ல உள்ளது. அந்த நன்றியினுடைய வெளிப்பாடு நோன்பாக இருக்கணும்ன்றது பெருமானாருடைய ஆசை. அது இரவு முழுவதும் நின்றுண்டான தொழுகையாக இருக்கணும்ன்றதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. நன்றிக்கே இத்தனை நாட்கள் என்னுடைய நோன்பு என்றார், நன்றிக்கே இத்தனை பகல் நோன்பு இருத்தல் என்றார், நன்றிக்காகவே இத்தனை இரவுகள் நின்று தொழுகுதல் என்றார், இவ்வளவு நீண்ட நெடிய நேரம் நின்று தொழுவது என்றால் நமக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. உங்களுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு செய்வதற்கு நமக்கு உத்தரவாதம் நமக்கு கிடையாது. அப்ப நாம அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு மன்றாடி நம்முடைய பாவத்திற்காக விடை கொடுக்க தேடணும்.
முசீபத்து நீங்குவதற்காக எவ்வளவுக்குள்ள நாம பிறை கொடுக்க தேடணும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடணும். நம்முடைய ரிஸ்கினுடைய விஸ்தீர்ணத்திற்காக நாம எவ்வளவுக்குள்ள நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடணும். நம்முடைய நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்காக எவ்வளவுக்குள்ள இறைவனிடத்திலே நாம் மன்றாடி அழுது தொழுது நாம் கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்முடைய மக்களினுடைய வாழ்வு, நம்முடைய மக்களினுடைய வசந்த காலங்கள், நம்முடைய மக்களினுடைய கல்வி, நம்முடைய மக்களினுடைய ஒவ்வொரு காலச்சூழலுக்கு ஏற்றவாறு உண்டான சூழல்கள், சமயங்கள், செய்திகள், நிகழ்வுகள், இவைகளுக்காகலாம் நாம் எவ்வளவுக்குள்ள நம்முடைய வியாபாரம், நம்முடைய கொடுத்த பணத்தை மீட்டெடுப்பது, நாம் போட்டிருக்கக்கூடிய முதலை லாபகரமாக நாம் மீட்டெடுப்பது, நம்முடைய வியாபாரத்தை லாபகரமாக கொண்டு போகுவது, வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக கொண்டு போவது, அந்யோன்யமான வாழ்க்கையாக நாம் கொண்டு போவது, இப்படி ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் ஆயிரம் 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 இவைகளுக்காக நாம் இறைவனிடத்திலே மன்றாடணும்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான். சில பேர்களுக்கு எல்லாம் சோதனையை கொடுத்துட்டு நீங்க கஷ்டமே படாம சொகுசா சொர்க்கம் போயிருவீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, அம் ஹஸிபுத்தும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தொடங்கி காட்டுவான். ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஆமனு வ யஅலமஸ் ஸாபிரீன் அப்படின்ற மாதிரி இந்த வசனத்துல நீங்க உலகத்துல உங்களை வருத்தாமலே நீங்க சொர்க்கம் போயிருவீங்களா? சொர்க்கம் போகிறோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொர்க்கம் வேணும் அப்படின்னா நம்மை நாம் கொஞ்சமாவதும் வருத்தணும். அப்படி வருத்துவதற்குண்டான ஒரு 4 பேரோடு சேர்ந்து உண்டான ஒரு பழக்கத்திற்குரிய ஒரு வாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இரவுகளில் ஒன்றாகதான் இந்த இரவும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற இந்த இரவுகளை தன்னுடைய ஆசைக்கு தகுந்த விதத்தில் ரப்பை தொழுது ரப்பிடத்திலே மன்றாடி ரப்பிடத்திலே ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் தஆலா டைரக்டா வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தான். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லா. சூரா யாருக்கு தெரியாம இருக்காது? வல்லாஹ் சூரா ஓதுறோமா இல்லையா? இந்த வல்லாஹ் சூரால வரக்கூடிய வசனம் வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லா. நீங்க விரும்புறத நான் உங்களுக்கு தருவேன். அதான் அதனுடைய கருத்து. நீங்க விரும்புறத நான் உங்களுக்கு தருவேன். உங்களை சங்கடப்படுத்திட மாட்டேன். நீங்க விரும்பாததை நான் உங்களுக்கு தந்துட மாட்டேன். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தான் நான் தருவேன். நான் விரும்பினதை தந்து இதை பொருந்திக்கிட்டேன்னு சொல்றது கிடையாது. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு தான். அப்படி வாக்கு கொடுத்திருந்த போதிலும் நமக்கு இன்னைக்கு யாராவது நம்முடைய தலைவர் யாராவது ஒரு நாளைக்கு வாக்கு தந்துட்டாரா? தலைவர் என்னை பத்தி தெரியுமா? அவர் வந்து எனக்கு இப்படி ஒரு வாக்கு தந்திருக்கிறார், நான் கேட்கறது அவசியம் இல்லை, அவராவே தருவார். இருக்குமா இல்லையா? அப்படிதான் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தினுடைய அற்ப தலைவர் கொடுத்த வாக்கு அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன், அனைத்தும் அறிந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாக்கு வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. ஆனா ரசூலுல்லாஹ் அவன் கொடுத்துட்டாங்க, நாம அமைதியா உட்கார்ந்துட முடியாது. நமக்கானது நாம கேட்டுதான் ஆகணும்ன்றத அவங்களுக்காக இல்லை, இந்த உம்மத்துக்கு ஒரு பாடமாக நான் ரசூல், எனக்கு இப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்டவனே இப்படி மன்றாடிட்டு இருக்கிறேன், நீ எப்படி மன்றாடணும்? ரசூலா சொன்னாங்க இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா. ஒவ்வொரு நாளும் 100 தடவை நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன், பிழைபொருத்தம் தேடுறேன். மாதா கதவை தப்பிக்கோ மாதா அஹர், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க அவங்க அப்படி பிழைபொருத்தம் தேடுறாங்க. பொருள் என்ன? எனக்கே இப்படி ஒரு வாழ்த்து சொல்லப்பட்டும் பேர் சொல்லப்பட்டும் நான் இவ்வளவுக்குள்ள அல்லாஹ்விடத்தில் பிழை கொடுக்க தேடுறேன். உங்களுக்கு எந்த வாக்குறுதி இல்லை, அப்ப நீங்க எவ்வளவுக்குள்ள பிழை கொடுக்க தேடணும் அப்படின்றத உணர்த்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆசைப்பட்டு இந்த சமூகத்திற்கு அதை உணர்த்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அவைகளை நமக்கான பாடமாக படிப்பினையாக எடுத்து இது போன்ற நல்ல இரவுகளில் அதை செய்து அமல் செய்து அதனுடைய பலாபலனாக நிரம்ப அமல்களை சம்பாதித்து அதற்குண்டான நன்மைகளை முழுமையாக அடைந்து நரகத்தை விட்டும் விடுதலை பெற்று சொர்க்கவதி குறித்தானவர்களாக ஆகுவதோடு வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஆஃபியத்தையும் வாழ்நாளில் பரக்கத்தையும் நிறைந்த செல்வங்களையும், அதாவது செல்வம் அப்படின்னு சொன்னா ரிசல்ட், விஸ்தீர்ணமான ரிசல்ட்களையும் பரக்கத்துகளையும் பெற்று வாழ்க்கையினுடைய பரக்கத்தோடு வாழ்ந்து மரணிக்கும் நேரம் என்று ஒன்று வரும் பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு பார்த்து பொழிந்தவர்களாக மரணித்து நாளை மஹ்ஷரில் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்று நாளை சொர்க்கபதியில் இந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமித்திருக்கக்கூடிய நல்ல நசீபையும் நல்ல தௌஃபீகையும் அல்லாஹ் நாம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்